ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கர பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டம் விஸ்தாரா அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். 46வது ஸ்லோகம் சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 59வது ஸ்லோகம் ஃபுல்லாக வாசிச்சிடலாம். 40லேருந்து வாசிக்கணும். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதரः சஹா மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः உத்பவः க்ஷோபனோ தேவः ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குஹः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परर्धिः परमस्पष्टः तुष्टः पुष्टः सुपेक्षणः रामो विरजो विरतो विरजो ரெண்டு பாட்டம் இருக்கு. रामो विरजो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमदां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणदः प्रणवः पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरथोक्षजः ऋतुः सुदर्शनः कालः परमेष्टि परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्तावरस्तानुः प्रमाणं बीजमव्ययम् अर्थो नर्थो महाकोशो महाभोगो महाधनः. பார்த்துக்கிட்டு இருக்கிறது 46வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 59வது ஸ்லோகம். விஸ்தாரக ஸ்தாவரஸ்தானுகு பிரமாணம் பீஜம் அவ்யயம். இதனை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டு தானே? விஸ்தாரக அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்தாரம் அப்படின்னும் போது விஸ்தீரியந்தே சமஸ்தானி ஜெகந்தி அஸ்மினிதி விஸ்தாரகா. இந்த மொத்த ஜெகத்தா பார்த்தீங்கன்னா பகவான் தான் பார்த்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் பகவானிடத்துல விரிஞ்சிருக்கிறதுனால விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கிறதுனால பகவானுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விஸ்தாரக அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. ஸ்தாவரம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அசையாதவைகள் எல்லாத்துக்கும் இருப்பிடமா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு ஸ்தாவரஸ்தானுகுன்னு பேர் சொல்லியாச்சு. பிரமாணம் ஞானஸ்வரூபியா இருக்கிறதுனால பிரமாணம். பீஜம் அவ்யயம், இந்த லோகத்துக்கு பார்த்தீங்கன்னா அழிவில்லாத நாசமில்லாத விதையா பகவான் இருக்கார், அதனால பீஜம் அவ்யயம். அர்த்தோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தினாலையும் ஆசைப்படப்படுகின்றவரா இருக்கார். பகவானை தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். இன்டைரக்டா எல்லாத்துக்கும் எது தேவை அப்படின்னா சுகம் மே சியா துக்கம் மே மாபூத், இதான் லட்சியம். எந்த லோகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சுகத்தை தான் தேடுது. அந்த சுகஸ்வரூபம் யாருன்னா பகவான். அப்ப பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்தீங்கன்னா அர்த்திக்கப்படுகின்றவரா இருக்கார். சுகஸ்வரூபமா இருக்கிறதுனால எல்லாத்தினாலையும் ஆசைப்படப்படுகின்றவரா இருக்கார். அதுக்கு அடுத்தது அனர்த்தக, அவருக்கு ஏதாவது ஆசை இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்த காமத்துவான், அவர் அடைய வேண்டிய எல்லாத்தையும் அடைஞ்சவரா இருக்கார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அடைய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதனால அவருக்கு ஆசையே இல்லாதவர், அதனால அனர்த்தக அப்படின்னு பேர். பிரயோஜனம் இல்லாதவர், எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 432வது நாமம் பார்க்கணும். மகா கோஷக அப்படின்னு பேர் பகவானுக்கு. பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மகா கோஷக அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கான நாமம். மகா கோஷகா 5 கோஷங்களுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா இருப்பவர். அவரை சுத்தி 5 கோஷங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால அவருக்கு பேர் மகா கோஷக. மகாந்தக கோஷாக அன்னமயாதய ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்ற
மகாந்தகனா பெரிய கோஷங்கள். எந்த கோஷங்கள்? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கோஷங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடப்பட்டவரா இருக்கார், மறைச்சி மூடப்பட்டவரா இருக்கார். ஆச்சாதகோ அஸ்ய இது அன்னமயம் முதலியவைகள் இவரை மறைச்சு இருக்கிற காரணத்தினால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா கோஷகன் பேர். இவரை சுற்றி 5 கோஷங்கள் இருக்கு அப்படின்னு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்க சுவாமி இருக்கு மகா கோஷங்கள் அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிருகுவல்லி. இன்னைக்கு காலையில கூட நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ்ல கூட ஆதி அகமாதிர் அப்படின்ற சப்தத்துக்கு வந்து நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது எப்பவுமே மூலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி நடக்கும். மூலம் எது அப்படின்னா சுத்த பிரம்மம். இப்போ வந்து அந்த சுத்த பிரம்மத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிருகுவல்லியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைத்திரிய உபநிஷத்துல பிருகுவல்லியில வருணர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, புள்ள வந்து பார்த்தீங்கன்னா புள்ளையாண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகு. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்ட போய் கேட்குறான். என்ன கேட்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி. கேட்கிறார், சுவாமியா அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தஸ்மாயே தத்ரோவாச்ச அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளையாண்டானுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாச்சமிதி தம்ஹோவாச்ச. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அன்னம் பிரம்மம், பிராணம் பிரம்மம், சக்ஷுகு பிரம்மம், ஸ்ரோத்ரம் பிரம்மம், மனோ பிரம்மம், வாச்சமிதி வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் பிரம்மம் பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்போ வாச்ச அவரை குறிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷ விவேகத்துல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். யதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம்பிஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி சதபோ தப்யத சதபஸ்தப்த்வா. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதனிடமிருந்து உண்டாகின்றனவோ, எதனிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்தானி ஜீவந்தி ஏன ஜாத்தானி ஜீவந்தி எதனிடத்தில் நிலை பெற்று இருந்து கொண்டு ஜீவிக்கின்றனவோ, யத் பிரயந்தி அபிஷம்பிஷந்தீதி எதனிடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லயத்தை அடைந்து ஒன்றுமில்லாமல் போகின்றனவோ, தது விஜிக்ஞாசஸ்வ அதனை வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா கண்டறிவாயாக, தேடி அடைவாயாக, அன்வேஷணை பண்ணு. விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னா நல்லா தேடி கண்டுபிடிக்கிறது உனக்கு இச்சை உண்டாகட்டும். தத் பிரம்மேதி அதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு அப்பா. சொல்லிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தப்போ தப்பியத அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போ தபஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பிடுறாரு. அனுப்புனதுக்கு பிறகு அவர் என்ன பண்றார், பிள்ளையாண்டான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகு வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்றார். தபஸ் தப்துவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் தபஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல. தபஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போனார். காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்திருந்து அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் என்று அறிந்தார் அப்படின்னு முதல்ல. இங்க கால அளவுலாம் போடல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல இதே விஷயம் அவஸ்தாத்திரயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமா சொல்லப்படுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 32 வருஷம் தபஸ் பண்றாரு. தேவ வருஷங்கள் 96 வருஷம் உபாசனை பண்ணதுக்கு பிறகு தபஸ் பண்ண பிறகு திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் பண்றார். 101 வருஷங்கள் இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணி தான் இந்த பிரம்மத்தை வந்து அடைந்தார். அதுக்கு ஆச்சாரியர் சொல்லும்போது அங்க கீதா இதுல சொல்லுவார் சாந்தோக்கிய உபநிஷத்துல ஏன் அவ்வளவு காலம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்வபாவ தோஷேன அப்படின்ற நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு தோஷம் இருக்கு. என்னன்னா பை பர்த்லயே அனாதி காலத்துல இருந்து வரக்கூடிய தோஷம் இந்த ஸ்வபாவ தோஷம்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கும் கூட அது போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் ஆகிறதுக்காக 101 தேவ வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம் தபஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை போறார். அவரோட சிஷ்யர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், சாப்பிடவே கூடாது, நம்ம சாப்பிடாம இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், உண்மையை அறியணும் அப்படின்னு போறாங்க. அவரோட சிஷ்யர்கள்லாம் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வைஷாலி நகரத்துக்கு பக்கத்துல பீகார்ல பாட்னாக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போறாங்க, நடக்கிறாங்க, எய்மே இல்லாம நடக்கிறாங்க. நிறைய நடந்து 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 வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்லிட்டார். சாப்பிடவே இல்லை. எவ்வளவு தூரம் நடப்பீங்க? ஒரு 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 30-40 கிலோமீட்டர். ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. மெதுவா 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 நடந்து 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 டயர்ட் ஆயிட்டாங்க. டயர்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான எனர்ஜி கூட இல்லாம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்துட்டாங்க. தெம்பே இல்லை உடம்புல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஆட்டு இடையன் வரான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு வரான். அவன் கையில வந்து ஒரு சின்ன தம்புரா, கொட்டாங்குச்சி தம்புரா இருந்துச்சு. அந்த கொட்டாங்குச்சி தம்புராவை வந்து மீட்டிக்கிட்டே போறான். அவன் பாடுறான். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலி லாங்குவேஜ்ல இருக்கிறது. வைஷாலி தேசம் இப்ப பீகார்ல சொல்றோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாஷையில அவன் பாடிக்கிட்டே போறான். தந்தியை வந்து பாத்தீங்கன்னா இழுத்து கட்டின ரொம்ப டைட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கட்டினீங்க அப்படின்னா நீங்க மீட்டிங்கன்னா என்ன ஆயிரும், தெரிச்சிடும். அதே நேரத்துல லூசா கட்டினீங்கன்னா என்ன ஆகாது, சப்தம் வராது, நாதம் வராது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த நாதம் வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுல கட்டினா மட்டும்தான் நாதம் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இசைச்சுக்கிட்டே போறான். போன மாத்திரத்துல இவருக்கு புத்தாக்கு வந்து அப்பதான் புத்தி வருது. அன்னம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு அன்னத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த தேகம் என்னாகும், எந்த காரியத்தையும் பண்றதுக்கு உபயோகமே இல்லாம போயிடும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, புத்தா என்ன பண்றார், பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு எப்படியாவது போயிடுவோம், சாப்பிடுவோம் நம்ம முதல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து அங்க போய் ஃபர்ஸ்ட் உணவு எடுக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தா என்ன பண்றாரு அப்படின்னா கீதாச்சாரியார் சொன்ன அதே விஷயத்தை கையில் எடுக்கிறார். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்ம. எல்லாம் அளவான உணவு, அளவான தூக்கம், அளவான விவகாரம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யோகோ பவதி துக்கஹா. யோகம் எப்படி பண்ணும் அப்படின்னா துக்கத்தை நாசம் செய்யும், கீதால சொல்ற. அந்த மிடில் பாத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தா வந்து அந்த டைம்ல எடுக்கிறார். அந்த ஒரு சின்ன ஆட்டு இடையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா ஒரு போதத்தை கொடுத்துட்டு போயிட்டான், ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடத்தணும். இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்சிடென்ட் யாத்திரை பண்ணும் அப்படின்னா, யாத்திரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் நிறைய விஷயங்கள் பேசும்போது யாத்திரையில உணவு பத்தியே பேசிட்டு எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்றேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதை பத்தியே இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு ஷெல்டரை பத்தி இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உணவை பத்தி இருக்கும், உணவு கொடுத்தவங்களை பத்தி இருக்கும். ஏன் அப்படின்னா ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணும் போதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு கையில காசு இல்லாம ஈஸ்வரனுக்காக ஒரு யாத்திரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உணவுதான் பிரம்மம், அன்னம் பிரம்மேதி உபாசித்த. முதல் ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிடும், 4 மணி நேரத்துல பசிக்கும். இங்க இருந்து திருப்பதிக்கு நடந்து போங்க, என்னைக்காவது திருப்பதிக்கு நடந்து போனீங்க அப்படின்னா கையில காசு இருக்கக்கூடாது, கார்டுலாம் எதுவும் வச்சுக்க கூடாது, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி நான் அங்க மீட் பண்றேன் நீங்க வாங்க அப்படிலாம் சொல்றக்கூடாது. எதுவும் இல்லாம அப்படியே கையை தூக்கிட்டு பகவான் இருக்கார் அப்படின்னு கிளம்புனீங்கன்னா நல்லா சாப்பிட்டே போயிருவீங்க. எப்படி சாப்பிட்டாலும் 4 மணி நேரம் கழிச்சு என்னாகும், முதல்ல பசிக்கும். இந்த பிரம்மமாவது மண்ணாங்கட்டியாவது புண்ணாக்காவது பகவான் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருவான். அன்னம் பிரம்மேதி உபாசி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதா, இதான். அப்ப பிருகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடாமையே இருந்து என்ன பண்றாங்க, டீக்காக்காரங்களாம் எழுதுறாங்க. இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாங்க. அகண்டானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுவார். அவர் சொல்ற சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு பிருகு அப்படின்னா, எங்கேயாவது போய் வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காருன்னு அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்து 1 நாள் ஆயிருக்கும், 2 நாள் ஆயிருக்கும், பசி தானே பரவாயில்ல இருக்கட்டும்னு அனுசரிச்சு போயிருப்பாரு. ஒரு 10-12 நாள்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உட்கார்ந்து தியானம் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் சரீரத்தில் இல்லாம என்ன ஆயிருக்கும், துவண்டு போயிருக்கும். அப்போ அவருக்கு ஒரு போதம் உண்டாயிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவுதான் பிரம்மம். இந்த உணவை எடுத்து உள்ள வச்ச மாத்திரத்துல என்ன ஆகும் தெரியுங்களா, 2 நாள் விரதம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். 2-3 நாள் விரதம் இருந்துட்டு
முதல் கவலம் எடுத்து உள்ள வச்சிங்கன்னா போதும். முதல் கவல உணவு வந்து வாயில வச்ச மாத்திரத்துல டக்குன்னு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதெல்லாம் கூட தேவையில்லை. முதல் கவலத்தை எடுத்து வாயில வச்ச மாத்திரத்திலேயே பூரண திருப்தி வந்து பாத்தீங்கன்னா சரீரம் புஷ்டியா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சு. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிருகுக்கு நடந்தோன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவுனா அன்னம் பிரம்மேதி வியஜானாத். அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை பிரம்மம் என்று அறிந்து கொண்டார். அன்னம் தான் பிரம்மம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வந்தார். அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னம் பிரம்மேதி அப்படின்னு சொன்னார். அன்னம் தான் பிரம்மம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. உடனே அப்பா என்ன பண்ணார், இல்ல சார் தப்போ தப்பியத. அவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், போ தபஸ் பண்ணி இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணார், உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ச தபஸ் தப்துவா, இவர் திரும்பவும் காட்டுக்கு போனார், தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா கண்டுபிடிச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணோ பிரம்மேதி வியஜானாத். பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பிராணன்கள் இருக்குல்ல, இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவனம் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அன்னம் சாப்பிட்றமே, அன்னத்துக்கு என்ன பர்பஸ் நினைக்கிறீங்க? அன்னம் சாப்பிட்டோன்னு அன்னம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை உண்டு பண்ணுது, பிராண சக்தியை கொடுக்குது. நீங்க சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னத்துல இருந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகி பிராணனா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மாறுது. அதுதான் வந்து உங்களுக்கு பாடிய சரீரத்தை நிக்க வைக்குது. அப்போ அன்னத்தை கொடுக்கும் போது வந்து பிராணசக்தி உண்டாகுது. பிராணன் இல்லைன்னா இந்த ஆத்மா இந்த சரீரம் நிக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சார். பிராணோ பிரம்மேதி வியஜானாத். அவர் என்ன பண்ணார், பிராணனை பிரம்மம் என்று அறிந்து கொண்டார். அப்பாட்ட வந்து சொல்றார், பிராணம் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இல்லப்பா, இன்னும் தபஸ் பத்தாது உனக்கு, போய் தபஸ் பண்ணிட்டேன். போன மாத்திரத்தை திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம் பண்ணாருன்னு தெரியல. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறார், மனோ பிரம்மேதி உபாசீத. அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பிரம்மம் என்று உபாசனை செய்ய, அதுக்கான மெத்தட் சொல்றார். மனோ பிரம்மேதி வியஜானார். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனதை பிரம்மம் என்று அறிந்து கொண்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்துல ஒரு முக்கியமான, நான் அன்னைக்கு 3வது பிரஷ்னம் உங்களுக்கு ஃபுல்லா படிக்கல, உங்களுக்கு கீதா கிளாஸ்ல வந்து அனுப்பியிருந்தேன். யாராவது வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சுங்க. எதனால இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு? குதப்பிராண ஆஜாயத. அந்த ஒரு கேள்வியோட நான் நிப்பாட்டிட்டேன். பிராணன் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஆத்மாவோட ஷேடோவா இந்த பிராணன் உண்டாச்சு அப்படின்னு. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா மனோகிருத சங்கல்பேன ஆயாதி. இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதினால் செய்யப்பட்ட சங்கல்பத்தினால்தான் இந்த பிராணன் வந்துச்சு அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் நிக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா இறக்குற தருவாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா உயிர் போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அவங்க சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆகல, இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். சங்கல்பம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், பிராணன் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பு. அப்ப சங்கல்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல பிராணனை நிக்க வைக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா மனசுல பண்ணப்பட்ட சங்கல்பம். சங்கல்பத்தினால இது இந்த சரீரத்துக்கு வந்துச்சு. சங்கல்பம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கிளம்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கும் காரணமா இருக்கிறது இந்த மனசோட சங்கல்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். மனோபிரம்மேதி வியஜானாத். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு. நீ தபஸ் பத்தாது, போய் தபஸ் பண்ணுன்னு அப்பா சொன்னார். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம் பிரம்மேதி வியஜானாத். விஞ்ஞானம் என்பதை வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி. மனசை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். நம்ம ஒண்ணு அறியாம ஒண்ணு சங்கல்பம் பண்ண முடியுமா? ஏதாவது நம்ம அறிஞ்சாதானே சங்கல்பம் பண்ண முடியும். ஒண்ணு சங்கல்பம் வருது, நான் பாக்குறேன் இது ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆலோசனை வருது. மனசு ஆலோசனை பண்றதுக்கு எனக்கு காரு தெரியணும்ல. அந்த காரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு தெரிஞ்சிருந்தா தானே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நிச்சயம் இருந்தா தானே இந்த கார் வாங்கணும்னு நான் சங்கல்பம் பண்றேன். அப்ப புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எது தெரியுதோ தெரிஞ்சதை மட்டும்தான் அது சங்கல்பிக்க மனசுல. அதைதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்து மூலமா அடைய முயற்சி பண்றோம். இந்த சரீரம் வந்து நமக்கு கர்மத்தினால கிடைக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி.
புத்தியில அறியாத எதையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிக்க முடியாது. புத்தியில அறிஞ்சாதான் சங்கல்பம் உண்டாகும், மனசுல ஆலோசனை உண்டாகும். அப்ப வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னு. அப்ப விஞ்ஞானத்துக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்பாட்ட வந்து சொல்றாரு விஞ்ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் போது அப்பா என்ன பண்ணாரு, இல்ல தபசு பத்தாது, போயிட்டு வா, போய் தபஸ் பண்ண அப்படின்ட்டார். இவர் போய் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சர்ச்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானா. இந்த விஞ்ஞானத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சர்ச்சிங் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆத்மனஸ்துக்காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் தேடுறோம். நம்மளுடைய விஞ்ஞானம், நம்மளுடைய ஆலோசனை, நம்ம மனசு, நம்ம பண்ற காரியங்கள், இது எல்லாம் எதை பத்தி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். இந்த ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். நம்ம சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி தெரியுங்களா போயிட்டு இருக்கோம், ராத்திரி தூங்குறத நோக்கி இப்ப போயிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல, தூக்கத்துல இருந்து வெளில வந்தோம், திரும்ப எங்க போறோம், ஓடி ஆடி எல்லாம் பண்ணி திரும்ப தூங்க போறோம். திரும்ப நாளை காலையில் தூக்கத்துல இருந்து வெளில வந்துருவோம், திரும்பவும் என்ன பண்ணுவோம், தூக்கத்தை நோக்கி போவோம். சரி, இடைப்பட்ட காலத்துல நம்ம டே டு லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆனந்தத்துக்காக தான். ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் பாடத்துல வந்து உட்காருங்க. ஆனந்தம் கிடைக்கலன்னா பாடத்துல வந்து உட்கார மாட்டீங்க. ஒருவேளை இப்ப கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மோட்சம்னு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாடம் படிக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் இதுல இருந்து துக்கம் கிடைக்கும் அப்படின்னா அந்த காரியத்தை மனுஷன் பண்ண மாட்டான். துக்கம் கிடைக்குதுன்னா கூட அதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் எல்லாம் பண்றான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனுஷனோட எல்லாத்தோட எய்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். ஆனந்தத்துக்காக தான் மனுஷன் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்றார், ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானா, ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கண்டுபிடிச்சு வந்து சொன்னார். சொன்ன மாத்திரத்துல அப்பா சொன்னார். அதோட வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட போறது, அவரு வந்தாரா போனாரா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல முடிஞ்சிருது. ஆனந்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா போன மாத்திரத்துல ஆச்சரியர் சொல்றாரு என்ன பண்ணாருன்னா அங்க பெரிய விசாரம் வருது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்துல இருந்துதான் இந்த எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்தது. ஆனந்தத்துல இருந்து, தூக்கத்துல இருந்து வந்தோம்ல, ஆனந்தமய கோஷம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கிறது தான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர். அந்த ஆனந்தமய கோஷத்திலிருந்து தான் இந்த ஜீவராசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றன. வேக்கப் ஆகும்போது என்னது அப்படின்னா புத்தி வேக்கப் ஆகுது. புத்தி வேக்கப் ஆச்சுன்னா என்னது, அதுக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷத்திலிருந்து விஞ்ஞானமய கோஷம். புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா மனோமய கோஷம், மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, மனோமய கோஷம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு பேர் பிராணமய கோஷம்னு பேர். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிறது. அப்ப மனசுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிராணமய கோஷம் வேக்கப் ஆயிடுது. இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் பிராணன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த சரீரத்துல பூரண பிரஜை வந்து பாத்தீங்கன்னா வருது, அன்னமய கோஷம் உண்டாகிறது. அப்ப நம்ம எங்க இருந்து வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமயம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம், மனோமயம், பிராணமயம், கடைசியில இருக்கிறது தான் அன்னமயம். ரிட்டர்ன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிருகு கோண பாதையில நம்ம போகணும். ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா கடந்து 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 நம்ம உள்ள போறோம் அப்படின்னா ஆனந்தத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, ஆனந்தேன ஜாத்தானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயத்யபிஷம் விஷந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா. இந்த ஆனந்தம் வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இருக்கு, பரமே வியோமன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி. வரிசையா சொல்லிட்டே வருது. ஏன்பா ஆனந்தமய கோஷம் பிரம்மம் இல்லையே, ஆனந்தமய கோஷம் பிரம்மமா இருந்தா நம்ம தூங்கினோன்னே என்ன ஆயிடலாம், பிரம்மத்தை அடைச்ச மாதிரி ஆயிடுமே. அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
வேற ஒண்ணு இருக்கு, ஆனந்தமயம். ஆனந்தமயத்துல என்ன இருக்குன்னா ஒரு விகாரார்த்தம் ஒண்ணு இருக்கு. நம்ம டெய்லி தூக்கத்துல தூங்குறோமே, மயம் மயம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆனந்தமயம், தூக்கத்தை ஆனந்தமா தூங்குனஞ்சி அப்ப நம்ம சொல்றோம்ல. ஆனந்தமயம்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மயட்டுன்னு ஒரு பிரத்யயம் இருக்கு. மயட்டுன்ற பிரத்யம் ஆனந்தமயம், எங்கெல்லாம் மயம் மயம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல வந்து மயட்டுன்னு ஒரு ஒரு சஃபிக்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விகாரார்த்தம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிராச்சூரியார்த்தம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சொரூபார்த்தம் அப்படின்னு 3 அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா மயட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல பாஷ்யத்துல சொல்லும். ஆச்சாரியர் பெரிய விசாரம் இருக்கு அதுல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமய கோஷத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவர் காட்டுக்கு திரும்ப போய் தபஸ் பண்ண போனார், அதெல்லாம் ஸ்டோரிலாம் நின்று போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த மயத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ரொம்ப சின்ன சட்டிலான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், காஃபியா போட்டிருக்கீங்க, ஒரே இனிப்பு மயமா இருக்குன்ற. காஃபியா போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட போடவே தெரியல. காஃபி எவ்வளவு சர்க்கரை போடணும்னு தெரியாது உங்களுக்கு, ஒரே இனிப்பு மயமா இருக்கு. குடிப்பா மனுஷன் குடிப்பா அதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதிகமான சர்க்கரை அதுல போட்டாச்சுன்னு அர்த்தம் காஃபி. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிராச்சூரியார்த்தம்னு பேரு. அதிகமா போட்டீங்க அப்படின்னா பிராச்சூரியார்த்தம். அதோட இதை கூட அப்ப பாலோட டேஸ்ட் தெரியல, காஃபி பவுடரோட டேஸ்ட் தெரியல. அப்ப வந்து அதை காட்டிலும் அதிகமா எது தெரியுது, இந்த சர்க்கரையோட இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நார்த் இந்தியாலாம் போனீங்க ஒரே இனிப்பா காஃபி போடுவாங்க, பார்த்தா வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திகள் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திகள் இனிப்பா சாப்பிடுவாங்க, பெங்காலி இனிப்பா சாப்பிடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு மயமா இருக்குன்னா அதிகமா இருக்கு இனிப்பு அப்படின்னு பிராச்சூரியார்த்தத்துல மயம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, உப்பு மயமா இருக்கு, சாம்பார்ல உப்பை கொட்டி வச்சுருக்கு, உப்பு மயமா இருக்கு அப்படின்னு, இது பிராச்சூரியார்த்தம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விகாரார்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விகாரம் அப்படின்னா மாறுபடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த விகாரார்த்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச கோஷங்கள்லையும் விகாரார்த்தத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கு சாஸ்திரம். அன்னமயம், அன்னமயம்னா என்னது, இந்த அன்னத்தினால சாப்பிட்டு சாப்பிட்டு உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமானது உண்டாயிருக்கு. அப்போ அன்னத்தோட விகாரம் அன்னமயம், பிராணனோட விகாரம் பிராணமயம், விகாரம்னா மாறுபாடு. மனசோட விகாரம் மனோமயம், அறிவோட ஞானத்தோட அது வந்து பாத்தீங்கன்னா விஷய ஞானத்தோட விகாரம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானமயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்தோட மாறுபாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயம். ஆனந்தத்தோட மாறுபாடு எது சுவாமி அப்படின்னா, ஆனந்தம் சொல்றது பிரம்ம, ஆனந்தம்ன்றது என்னது பிரம்ம. அந்த பிரம்மத்தோட விகாரம் நம்ம தூக்கத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம் ஆனந்தம். இந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விகாரம் தான். நான் சொல்லுவேன் ஏற்கனவே, ஒரு சின்ன ஹல்வாவை மறைச்சிருக்கிற ஒரு ரேப்பர், டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர். வாஸ்தவத்துல நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தை தான், பிரம்மானந்தத்தை தான் அடையிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும்ல இந்த சம்சாரத்துக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு தடுத்து நிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் மாதிரி விகாரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகாரம் பண்ணக்கூடியது அங்க அவித்யான்னு ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்ப டெய்லி நம்ம தூங்க போறோம், அந்த பிரம்மானந்தத்தை தான் அடையிறோம், ஆலிங்கனம் பண்றோம், அந்த ஈஸ்வரனை தான் பிரம்மத்தை தான் ஆலிங்கனம் பண்றோம். ஆனா நடுவுல ஒரு சின்ன அவித்யா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹல்வா துண்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஹல்வா வாங்கின சின்ன சின்ன துண்டு துண்டா பீஸா கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேப்பர் சுத்தி சுத்தி இருக்கு. ஹல்வாவை கையில எடுத்தீங்களா? ஆமா கையில எடுத்துட்டேன். ஹல்வாவை எடுத்தீங்களா, பிளாஸ்டிக் கவர் எடுத்தீங்களா? ஹல்வாவை தான் கையில எடுத்திருக்கீங்க. ஆனா என்ன, நான் எடுத்து கடிக்கலாமா அப்படின்னு கடிச்சா என்ன ஆகும், தடுக்குமா? அப்ப அதே மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்தை தான் அடையிறீங்க. அதோட கலர், இப்ப ஹல்வாவோட கலர் நமக்கு உள்ளுக்குள்ளார சந்தோஷம் கொடுக்குதா? அந்த ஒரு ஃபேண்டா கலர் கொடுத்துருப்பான், அதுல மேல எல்லாம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தாவோ பாதாம்லாம் போட்டு துண்டு துண்டா தெரியும். அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா கையில ஹல்வா கிடைச்சா என்ன சந்தோஷமோ
அதே சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல டெய்லி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனந்தமய கோஷம், அதுவும் ஒரு கோஷம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் நான் ஆனந்தமாவே இருக்கேனோ அது சொரூபம் அப்படின்னு. அப்ப வந்து சொரூபத்தை கவர் பண்ணி எது இருக்குன்னா இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா விகாரமா மறைச்சிருக்கு. அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைஞ்சாலும் அங்க அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஜாகிரத அவஸ்தையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த ஸ்வரூபம், வெளியில இருக்கிறது எதுவுமே ஆனந்தம் இல்லை அப்படின்னு நல்லா விசாரத்து மூலமா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போகணும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசியில பண்ணக்கூடிய ஆனந்தமய கோஷம் இருக்குல்ல, அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணி அதை தூர போட்டீங்க அப்படின்னா யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பரவிவேகம் பரவைராகியம் அங்க சம்பவிக்கும். ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப அந்த நீங்க சமாதியில உட்காடுறீங்க அப்படின்னா, யோகத்துல போறீங்க அப்படின்னா, நிருத்தியாசனத்துல ஒவ்வொரு கோஷமா பிருகு மாதிரியே தாண்டி 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 போனீங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம் வந்தோனால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம போயிடும். எது ஆனந்தம் எது ஆனந்தமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனந்தமய கோஷத்தோட ரேடியேஷன்ல வந்தாவே உள்ள வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருவோம். அது மாதிரி உள்ள விழுந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் யோக சாஸ்திரத்துல சொல்லுது அப்படின்னா பிரகிருதி லயம். பிரகிருதி லயத்துல உள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா ஆனந்தமய கோஷத்துல நம்ம உள்ள விழுந்துட்டோம்னு அர்த்தம். சமாதி அபியாசத்துல அப்படி போனவன் 1,00,000 மன்வந்தரம் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தத்துல விழுந்துடுறது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாமி தப்பிக்கிறது? நிறைய பேருக்கு வந்து கேள்வி வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாதனை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாதனா பண்றோம்னு வச்சுங்க. அப்ப சாதனா பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தமய கோஷத்தை தாண்டணும், தூக்கத்துக்கு போயிடக்கூடாது. மெயின் அதுதான். ஆனந்தமய கோஷம்னா என்ன அர்த்தம்? நல்ல பொங்கலை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வடையும் பொங்கலும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தூக்கம் 9:30 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். 8:30 மணிக்கு பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா 9:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டும். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டால்டா போட்டு பண்ணணும், நெய் போட்டு பண்ணக்கூடாது. பாதி 50-50 அரிசியும் பருப்பும் 50-50 இருக்கும். 50-50 போட்டீங்கன்னா தான் அது எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான எஃபெக்ட் தெரியும். ஒரு 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா டால்டாவையும் போட்டு வனஸ்பதியையும் போட்டு ஒரு பொங்கலை பண்ணி ஒரு வடையும் சாம்பாரும் காலையில சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரம் அரை மணி நேரம் போதும். அரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த கண்ட்ரோல் பண்ணதை மீறிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா தூக்கு என்ன பண்ணினாலும் அதை ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமய கோஷம் அது ரொம்ப வீரியமானது. அந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரால அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த காட்டிலும் அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா உயர்து. அதான் நம்ம எல்லாரும் தூங்க போறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்துலதான் தூங்க போறோம். அது யாருன்னா ஆனந்தமய கோஷம். யாரு சுவாமி அப்படின்னா ஈஸ்வரன். சகுன ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷமா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆலிங்கனம் பண்றதுக்காக தான் தூங்க போறோம். அப்போ ஆனந்தமய கோஷத்துல இருந்து சகுனத்திலிருந்து எப்ப சுவாமி நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா இதுக்குதான் பிராண உபாசனை. எதுக்காக ஹிரண்ய கர்ப்ப உபாசனா பிராண உபாசனா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு பேக்கப்ல இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண ஜாகிரதி. இந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தேஷு, இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத் சொல்லுது இந்த தேகத்துல யாரு பேக்கப்ல இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இந்த தூங்கிக்கிட்டு இருக்க இந்த சரீரத்துல பிராணன் மட்டும் ஜாகிரதி, பிராணன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விழித்திருக்கின்றது. அப்ப எது தூங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லயம் பண்றதெல்லாம் எது லயமாகுது அப்படின்னா தேகம் லயமாகுது, இந்திரியங்கள் லயமாகுது, மனசு லயமாகுது, புத்தி லயமாகுது. இது எல்லாம் லயமானாலும் கூட எதுல லயமாகுது? இந்த பிராணன்ல போய் லயமாகுது. பிராணன் லயமாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் லயமாகல, எல்லாத்தையும் லயம் பண்ற காரகம் பிராணன் எல்லாத்தையும் லயம் பண்ணிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தான் லயம் ஆகிறது இல்ல. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டே இருக்கு. வெறும் பிராணன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திரை இல்லை, தூக்கம் இல்லாதது இந்த தேகத்துல ஒரே தத்துவம் இந்த பிராணன். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் பிராணக பிராணதகா பிரணவகா அப்படின்னு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை பண்றானோ, ஈஸ்வர உபாசனைன்றது பிராண உபாசனை. பிராண உபாசனைய பண்ண 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 வந்து பாத்தீங்கன்னா அகம் பிராணக அப்படின்னு நீங்க பிராணனோட இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒன்றிணைஞ்சு போகுதோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிதித்தியாசனம் பண்ண போற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா லயத்தினால பாதிக்கப்படாம நீங்க என்ன பண்ணலாம், லயத்தை கிராஸ் பண்ணி போற சாமர்த்தியம் உண்டாகும். நீங்க பிராணனை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேகமாவோ இல்ல மனசாவோ, நீங்க இருக்கிறது மனசாவோ புத்தியாவோ தான் இருக்கும். நம்ம சில பேர் மனசா இருப்பாங்க, மனசு தூங்குமா, நம்ம கண்டிப்பா தூங்கி போயிடும். இந்திரியங்கள் தேகம் தூங்கு போகுமா, கண்டிப்பா டயர்ட் ஆச்சுன்னா தூங்கிடும். மனசு சிந்தனை பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல தூங்கிடும். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிந்தனை பண்ணி புத்தியும் தூங்கிடும். ஏன்னா இதோட சுபாவங்கள் எல்லாமே தூங்குறது தான் சுபாவம். நீங்க எது வரைக்கும் புத்தி வரைக்கும் மனசு புத்தி இந்திரியங்கள்ல இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க தூங்காம இருக்க முடியாது. கண்டிப்பா தூங்கி போயிருவீங்க. அதுக்கு மேல உங்களால போக முடியாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன்லயே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, பிராண அபியாசம் பண்ண பண்ண அது ஈஸ்வர உபாசனை, சூத்திராத்மாவோட உபாசனை. அப்ப அந்த சூத்திராத்மாவை உபாசனை பண்ண 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 இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் வேக்கப்பா இருக்கும். எது தூங்கும்? தேகம் தூங்கும், எல்லாம் தூங்கும். ஆனா நீங்க தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிராணன் நான் பிராணன் நான் பிராணன் நான் பிராணன் அப்படின்னு உபாசனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பிராணனோட இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் சம்பவிக்காது. பிராணனோட இணைஞ்சிருந்தா, பிராணனை விட்டுட்டீங்க அப்படின்னா போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போ நீங்க நிதித்தியாசனத்துல பண்ணும்போது உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா தூங்காம இந்த அவேர்னஸ் மட்டும் மிச்சம் இருக்கும், லயம் ஆகாம இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தூக்கத்துல நமக்கு என்ன உண்டாகுது? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்தோட முடிவுல என்ன இருக்குன்னா, நான் சுகமா தூங்குனேன்ல, நான் சுகமா இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் சுகமா இருக்கேன், தூங்குனேன் அப்படின்னா பாஸ்ட். இந்த தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட சொல்ல முடியாது. பிரசன்ட் இருக்கா தூக்கத்துக்கு? நான் தூங்குகின்றேன் சொல்லுவோமா யாராவது? நான் தூங்குறேன் யாரும் சொல்ல முடியாது. தூங்குறேன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் இல்லை. நான் நல்லா தூங்குனேன், அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் நல்லா தூங்குனேன்னு தான் சொல்ல முடியும் ஒழிய நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் தூங்கலன்னு அர்த்தம். ஆமா, தேசகால வஸ்து சூன்யம். தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப சொல்றவனு இருக்க மாட்டாங்க தூக்கத்துல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி அவஸ்தையில இருக்கிறவனுக்கு என்ன அனுபவம் உண்டாகும் அப்படின்னா தூக்கத்துல இருக்கிறது அதே தான், ஆனா பிரசன்ட்ல உண்டாகும். நான் சுகமாக இருக்கின்றேன், அவேர்னஸ், ஃபுல் அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்றது போயிட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஞானம் உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா துரிய பிரம்மம் அப்படின்னு பேர். ஜாகிரதம், சொப்பனம், சுஷுப்தி, இந்த 3 அவஸ்தைகளையும் கடந்து பஞ்ச கோஷங்களை கடந்து இருக்கக்கூடியது வெறும் நான். எங்கேயோ தேடி போகாதீங்க, தூக்கத்துல இருந்ததுதான். ஆனா தூக்கத்துல வந்து அவித்யாவோட சேர்ந்து இருக்கும். தூக்கத்துல இருக்கிற அவித்யாவை நீக்கிட்டோம் அப்படின்னா நிதித்தியாசனத்துல இருக்கும்போது அப்ப என்ன ஆகுது? வெறும் சுரூபம் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த சுரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பஞ்ச கோஷகன். பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா கோஷக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும், ஆனந்தமயம் வேற, ஆனந்தம் வேற. ஆனந்தமயம் அவித்யோட விகாரம். ஆனந்தமயம் தான் காரண சரீரம். ஆனந்தமயத்திலிருந்து தான் விஞ்ஞானம், விஞ்ஞானமயம், மனோமயம், பிராணமயம், அன்னமயம் உண்டாச்சு. கீழே இருக்கிற 5 கோஷங்களும். கோஷம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரை, ஒரு பர்ஸ்ல வந்து வைக்கிற மாதிரி, பணத்தை வந்து பர்ஸ்ல வைக்கிறோம். அதே மாதிரி ஒண்ணுக்குள்ளார லேயர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள லேயர் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னமயம், அதுக்கு உள்ளார பிராணமயம், அதுக்கு உள்ளார சூக்ஷ்மம். அன்னமயத்தை வியாபிச்சு அன்னமயத்துக்கு உள்ளார இருக்கிறது பிராணமயம். பிராணமயத்தை வியாபிச்சு சூக்ஷ்மமா
மனோமயம் பிராணமயத்தை வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிராணமயத்துக்குள்ளார மனோமயம் இருக்கும். மனோமயத்தை வியாபிச்சு மனோதை காட்டிலும் சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானமயம் இருக்கும். விஞ்ஞானமயத்தை காட்டிலும் சூக்ஷ்மமா எல்லாத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயம் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அன்னமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயம் இருக்கா? ஆமா. ஆனந்தமயத்துக்கு மேலதான் விஞ்ஞானமயம், விஞ்ஞானமயத்துக்கு மேலதான் வந்து மனோமயம், மனோமயத்துக்கு மேலதான் பிராணமயம், பிராணமயத்துக்கு மேலதான் அன்னமயம். அப்போ இந்த முன்னாடி இந்த தேகம் இருக்கு, இப்ப ஜாகிரதத்துல இருக்குனாவே முன்னாடி இருக்கிற 4 கோஷங்களும் இருக்கு. இதுக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற தத்துவமானது இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கோஷம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. கோஷம் அப்படின்னா கோஷ தூரம்னு சொல்லுவோம். 2.5 கிலோமீட்டர், 2.4 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஷம் அப்படின்னு பேர். பெரிய அளவு, ரொம்ப பெருசு. கோஷம் அப்படின்னா அங்கேதான் சொல்லுது மகா கோஷகன என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய உரை, ஸ்வாட் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த உரைக்கு பேர் வந்து ஸ்வாட் எல்லாம் வைக்கிறதுக்கு, கத்தி வைக்கிறதுக்கான உரை இருக்குல்ல, அதுக்கு பேர் கோஷம்னு பேர். இந்த ஆனந்தமயத்துக்கு உள்ளார ஆனந்தம் இருக்கு. ஆனந்தமயத்துக்குள்ளார ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம்ன்றது சொரூபம். ஆனந்தம்ன்றது விகாரம் இல்ல. ஆனந்தம்ன்றது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராச்சூரியம் இல்ல, அதிகபட்சம் அப்படின்றது இல்ல. ஆனந்தம் மட்டும்தான், வெறும் சொரூபம். பகவான் எப்படி இருக்காருன்னா வெறும் ஆனந்த சொரூபமா இருக்கார். ஆனந்த சொரூபமா இருக்கார், ஆனந்த விகாரமா இல்லை. ஆனந்த இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை ஆனந்தம் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தூக்கத்துல இருக்கிறது ஆனந்தமயம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆனந்தமா இல்ல கூட ஏதாவது இருக்கா? லேயர் இருக்கு, ஒரு அவித்யா, ஒன்னும் தெரியலன்ற ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் இருக்கிறதுனால அது ஆனந்தமயம், ஆனந்தம் இல்லை. சுரூப ஆனந்தத்துல வந்து ஏக்கமே அத்விதீயம், ஒரே ஒரு தத்துவம் மட்டும் தான் இருக்கும். ஆயிடுச்சா? பாஷிக்காரர் அதான் சொல்றாரு, மகாந்தக கோஷாகா, பெரிய கோஷங்கள். எந்த பெரிய கோஷங்கள்? அன்னமயாதய, அன்னமயம் முதலிய 5 கோஷங்கள்னாலையும் ஆச்சாதகா அஸ்யைதி, இவர் மூடப்பட்டவராக இருக்கின்ற காரணத்தால், நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்தகன் கீதால 7வது சாப்டர்ல 24வது ஸ்லோகமும் 23, 25 ஏதோ ஒன்று பார்த்தோம். 7:25 நினைக்கிறேன். 7:25 பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் யாருக்கும் பிரகாசிக்கிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகமாயா சமாவிருத்தக. யோகமாயான்னு என்னப்பானா 5 கோஷங்கள், 5 கோஷங்களால மறைக்கப்பட்டவராக இருக்கின்றார். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா கோஷகன்னு பேர். இதுக்கப்புறம் 433வது நாமம் மகாபோக. மகாபோகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவர். போகம்னா என்ன அர்த்தம்? இன்பம் தானே, ஆனந்தம் தானே போகம், ஆனந்த போகம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த போகத்தை பண்றார். எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஷிகார் சொல்றாரு மகான் போக அப்படின்னா சுக ரூபோ அஸ்ய. இவரோட ஃபார்மே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த ஸ்வரூபம், சுகஸ்வரூபம். நம்ம சொல்றோமே தூக்கத்துல எப்படி சொல்றோம்? தூக்கத்துல இருக்கும்போது நல்லா சுகமா தூங்குனேன், நல்ல டீப் ஸ்லீப், நல்லா தூங்குனேன், ஆனந்தமா தூங்குனேன், சுகமா தூங்குனேன் நம்ம சொல்றோமே, அந்த சுகம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்வரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு மகான் போக ஸ்வரூபக ஸ்வரூபோ அஸ்ய இதி. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபம் தான் ஸ்வரூபமா இருக்கிறதுனால மகாபோக. இப்ப நம்ம டெய்லி தூக்கத்தை 2 மணி நேரம் தூங்கிட்டு வந்தே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நேற்று மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் நான் தூங்கினேன். தூங்கினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் இல்லை. இப்பெல்லாம் வெயில் அதிகமா இருக்கா, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வெக்கையினால முழிப்பு வந்துடும், டக்குன்னு முழிப்பு வந்துடுது. 2 மணி 1 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். அப்போ வந்து மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் பாருங்க. நேற்று ஈவினிங்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டு. தூங்கின நேரம் எவ்வளோ பார்ப்போன்னு பார்த்தா, கண்ணு முடிச்சு பார்த்தா 1:30லேருந்து 2 வரைக்கும் தூங்கிருக்கு. 1/2 மணி நேரம் தூங்கிருக்கு. ஆனால் சவுண்டு ஸ்லீப். 1/2 மணி நேரம் தூங்குனது நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30, 11 வரைக்கும் அப்படியே பிரகாசமா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமா இருந்துச்சு. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் தூங்குனாவே மனசு வந்து சந்தோஷமா, அதோட இது வந்து வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு போகுது அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த ஸ்வரூபமாவே இருக்காரு அப்படின்னா என்ன அனுபவிக்கிறாரியா அந்த ஆளு?
நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தூங்கிட்டு ஆனந்தமா தூங்குனேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு அலையிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தூங்க போறோம். அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப் கிடைக்குமான்னு தான் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். இந்த மனுஷனை பாருங்களேன், சொரூப்பமே ஆனந்தம். அப்போ நம்மளை காட்டில அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா மகாபோகி. மகாபோகி சதா காலமும் தன்னுடைய சொரூப்பம் சுகஸ்வரூபத்திலேயே இருக்கார். அதனால பகவானுக்கு பேரு மகாபோகான்னு பேர். அடிச்சா இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாதனக. 434வது நாமம் மகாதனக. பெரிய தனம். மகாதனகன இந்த உலகத்திலேயே பெரிய தனத்தை உடையவர் பகவான். அதனால திருப்பதி வெங்கடாச்சலபதி தான், வேற என்ன. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாதனக. ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்றார், மகத்து போக சாதன லட்சணம் தனம் அஸ்ய இதி. இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி தனம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல சுடலைட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. விபூதியை பூசிட்டு சுடலை மாடல் எங்க இருக்காரு? சுடுகாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. பகவானோட பரமர் சொரூபம் இருக்குல்ல, நீங்க அப்பர ரூபத்தை தான் திருப்பதி பாலாஜிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்பர ரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போனாவே வந்து சுவாமி நல்லா கொடுப்பார் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அப்பர ரூபம் இருக்கு, அபரபாவம் இருக்கு. என்னது அபரபாவம்? அஜம், அவ்யயம், சச்சிதானந்தம், அவ்யக்தம். நம்ம காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப வந்து பகவானோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம் தான் மகத்து போக சாதன லட்சணம். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான? தன்னுடைய சொரூபம் தான் அவர்கிட்ட வந்து போக சாதனமா அவர்கிட்ட இருக்கு. அவருடைய சொரூபம் தான் சாதனம். அங்க வந்து வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போறோமே ஆனந்தத்துக்கு ஏதாவது சாதனம் கொண்டு போனோம்? ஆடியோ, வீடியோ, இல்ல வேற எதையாவது இந்த லோக்கத்துல இருக்கிற விஷயங்கள் எதையாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல கொண்டு போய் தான் ஆனந்தத்தை அனுபவிச்சுமா? இல்ல. அப்ப எந்த ஆனந்தம் வந்து அங்க அனுபவிக்கப்பட்டது அப்படின்னா சொரூபத்தோட ஆனந்தம் தான். அது கண்ணியமா வேற ஆனந்தத்துக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாதனங்களும் இல்லை. அதனால இங்க சொல்றார் ஆச்சாரியார், மகத்து போக சாதன லட்சணம் தனம். எதுப்பா தனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல தனம் சொரூபம், தன்னுடைய ஆனந்த சொரூபத்தை உடையது. அதுதான் அவருக்கு போக சாதனமா இருக்கிறது. அதனால அவருக்கு பேரு மகாதனக. அதுக்கு கம்பேர் ஏதாவது பண்ண முடியுமா? சொரூபானந்தத்துக்கு சாதனம் இருக்குல்ல, அதுக்கு கம்பேரா ஏதாவது பண்ண முடியுமா அந்த உலகத்துல இருக்கிற ஆனந்தங்கள்? அப்ப நான் ஒன்னும் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அதனால அவருடைய சொரூபம் தான் மிகப்பெரிய தனமா வச்சிருக்காரு. அதுதான் சாதனமா இருக்கு, போக சாதனமா. அதனால அவருக்கு பேரு மகா தனகான்னு பேரு. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 46வது ஸ்லோகம். மொத்தம் 9 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கு. படிச்சுக்கோ. ஓம் விஸ்தாராய நமஹ, ஓம் ஸ்தாவரஸ்தானவே நமஹ, ஓம் பிரமாணாய நமஹ, ஓம் பீஜமவ்யயாய நமஹ, ஓம் அர்த்தாய நமஹ, ஓம் அனர்த்தாய நமஹ. அந்த அனர்த்தாய சம்ஸ்கிருதத்துல போடாம விட்டுருக்க. ஓம் மகாகோஷாய நமஹ, ஓம் மகாபோகாய நமஹ, ஓம் மகாதனாய நமஹ. 47வது ஸ்லோகம் வந்துடும். அடுத்த ஸ்லோகம் 47 சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 60வது ஸ்லோகம் வந்துடும். அனிர்விண்ண சதா விஷ்டோ அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூர் அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூர் தர்மயூபோ மகாமகஹ மகாமகஹ நக்ஷத்ரநேமிர் நக்ஷத்ரி நக்ஷத்ரநேமிர் நக்ஷத்ரி க்ஷம க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூர் தர்மயூபோ மகாமகஹ நக்ஷத்ரநேமி நக்ஷத்ரே க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. 435வது நாமம் அனிர்விண்ணஹ. இந்த அனிர்விண்ணகல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகம் 60வது ஸ்லோகத்துல. அனிர்விண்ணக அப்படின்னா நிர்வேதம். அப்படின்னா வைராகியத்துக்கு பேர் நிர்வேதம்னு பேர். வைராகியத்துக்கு என்ன பேரு? இன்னொரு பேரு பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத். நிர்வேதம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராகியத்தை குறிக்கிறது.
நிர்விண்ணம், நிர்வேதம் நிர்விண்ணம். அதுக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிர்விண்ணகா. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் இல்லாதவர். வைராக்கியம் இல்லாதவர். வைராக்கியம் இல்லாதவர்னா என்ன சுவாமி அர்த்தம் பண்ணா ஆசை இல்லாதவர் அர்த்தம். வைராக்கியம் இல்லாதவர், ஆசை இல்லாதவர், ரெண்டு போட்டுக்கலாம். வியாக்கியானம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸ்தவிஷ்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா விராட். போன ஸ்லோகத்துல விஸ்தாரகன்னு சொல்லுச்சு விராட்டுக்கு. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தவிஷ்டகன்னு விராட்டுக்கு பேர் சொல்லுது. ஸ்தவிஷ்டகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குண்டன்னு அர்த்தம். ரொம்ப தடிமனா இருக்கான்னு அர்த்தம், ஸ்தூலமா இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப ஸ்தூலமா பெருத்து போய் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேரு ஸ்தவிஷ்டகான்னு பேர். சுவாமி எப்படி இருக்காருன்னா இந்த ஜெகத்தாவே வந்து பாத்தீங்கன்னா உருண்டு திரண்டு இந்த மொத்த ஜெகத்தா விராட் ரூபமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தவிஷ்டகா. அதுக்கப்புறம் அபூஹு, ஸ்தவிஷ்டோ பூஹு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாமமா எடுக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அபூஹு அப்படின்னு ஒரு நாமம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூஹு. ஆவை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு அவகரக சின்னம் இல்லாம பூஹுன்னு மட்டும் எடுக்கலாம், இல்லைன்னா ஆ போட்டு அபூஹுன்னு எடுக்கலாம். அபூஹுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படின்றது பிறப்பை குறிக்கிறது, பிறக்காதவர். அபூஹுனா பிறக்காதவர். பூஹுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்பாய் இருப்பவர். பூ அப்படின்னா பூ சத்தாயம் தாத்துல இருந்து இருப்பா இருக்கிறவர். பவதி இதி பூஹு, உண்டானவர் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அபூஹு, உண்டாகாதவர் அபூஹு. அப்ப ஆ சேர்த்தீங்கன்னா பிறக்காதவர். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல அஜ அஜ. பகவான் எப்படிப்பட்ட சுரூபம்? அஜம், பிறப்பில்லாதவர். அதே நேரத்துல வெறும் பூவா சொன்னீங்க அப்படின்னா வெறும் இருப்பா, சத்தியம். பகவானை எப்படி சுவாமி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சத்தா மாத்திரமா அறியணும். கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம். எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பா மட்டும்தான் அறியணும், சத்தா மட்டும்தான் அறியணும். சத்துக்கு அந்நியமா அவரை வந்து வேற ஏதாவது ஒரு நாம ரூபம் சேர்த்துட்டீங்க அப்ப வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அசத்தாயிடும், அது மாயிக்கமாயிடும், வாஸ்தவம் இல்லை. அப்ப பகவானோட ரூபம் பூஹு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்ம யூப்பகா. தர்ம யூப்பகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யூப்பஸ்தம்பம் அப்படின்னு பேரு. யூப்பம்னா வந்து பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு பேரு யூப்பம்னு பேரு. நம்ம திருவிழாக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து கொடிமரம் நடுறதுன்னு ஒரு முக்கியமானது. 10 நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொடிமரம் நட்டுருவாங்க. அதுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி கொடிமரம். இதே மாதிரி யாகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிமரம் நட்டு பண்ற யாகங்கள்னு பேர். அந்த கொடிமரம் நட்டு பண்ணக்கூடிய யாகங்களுக்கெல்லாம் யூப்பஸ்தம்பம் பண்ணி அந்த யூப்பஸ்தம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு, எந்த பசுவை வந்து பாத்தீங்கன்னா அந்த யாகத்துல பலி கொடுக்க போறோமோ அந்த பசுவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பத்துல கட்டி விட்டுருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அஸ்வத்தை கொண்டு வந்து குதிரையை கொண்டு வந்து அந்த கம்பத்துல கட்டி விட்டுருவாங்க. இது மாதிரி அந்தந்த யஜ்யங்கள்ல எந்தெந்த விலங்குகளை போடுறோமோ அனிமல்ஸை அதை கட்டி விடுறது. அதே மாதிரி பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மம். பகவானை ஆராதிக்கிறது இருக்குல்ல, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னது, பகவான் ஆராதனை பண்றோம். எப்படி பண்றோம்? ஞான யஜ்யமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி ஒவ்வொரு நாமத்தையா விசாரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வரமே இது வந்து ஞான யஜ்யம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மம், ஆராதனை பண்ற ரூபமா இருக்கிற தர்மம். இந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதா இருக்கு. அதனால அவருக்கு பேரு தர்ம யூப்பகான்னு பேர். அவர் வந்து ஸ்தம்பம் மாதிரி இருக்கார். அவரிடத்துல அவருடைய ஆராதனைன்னு சொல்லக்கூடிய இந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு, பசு மாதிரி கட்டப்பட்டிருக்கு. அதனால பகவானுக்கு பேரு தர்ம யூப்பகான்னு பேர். அதுக்கப்புறம் மகா மகஹா. மகஹா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம்னு அர்த்தம். மகா மகஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த யஜ்யமானது பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு பகவானுக்காகவே செய்யப்படுகிறதோ அந்த யஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா பெரிய பெரிய மோட்சத்தை கொடுக்கிறதா ஆகிவிடுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு அர்ப்பிக்கப்பட்ட யாகங்கள் மோட்சத்தை தருமோ அவருக்கு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகா யஜ்ஞான்னு, மகா மக்ககான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எதை பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க நம்ம சொல்றோம்ல,
அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் புஷ்பம் என்னது எத் தபஸ்யசி எத் கரோசி எத் ஜுகோசி ததஸ்யத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீதால பார்த்தோம்ல, எத் ஜுகோசின்னு பார்த்திருக்கோம். எதனை நீ யாகம் செய்கின்றாயோ அந்த யாகத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கே அர்ப்பணம் பண்ணு. நல்லா ஏமாத்துறாங்க கர்மகாண்டிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருக்காரு, அந்த சாமி நம்ம சாமி தான், புதுப்பட்ட சாமி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி நல்லா பண்ணுவார், நல்ல யாகங்கள்லாம் பண்ணுவார். பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முளை நீளத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சங்கல்பம் சங்கல்பம் சங்கல்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கோம்ல, எல்லா கிரகஸ்தர்லேருந்து பணம் வாங்கியிருக்கோம். கிரகஸ்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனம் தானியம் வகுப்புத்திர லாபம், அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு ஒரு இதுக்கு யஜ்ஞத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். ஒரு சண்டிகோமம் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறார், ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பேசினார். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாகம் பண்ணேன், ஹோமம் பண்ணேன், என் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளம்பிங் ஒர்க் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லீக் ஆகுதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காரு போல இருக்கு. பிளம்பிங் ஒர்க்கில் எங்கேயோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ லீக் ஆகிட்டு இருந்திருக்கு, யாருக்கும் தெரியல, எங்கே கண்டுபிடிக்கவும் முடியாமல் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணோன்னு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே அப்படின்னு. எனக்கு அப்படியே தலையில் கை வச்சுட்டோம். ஐயோ ஐயோ என்னடா மனுஷங்க இப்படிலாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு. முடிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் படிக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் படிக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்சணை கொடுத்து, நான் என்னோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இருந்தார், ஒரு சாமி. அவர் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சாமி சங்கல்பம் படிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க சாமி, எனக்கு இவ்வளவு சம்பாவனை சாமி. ஏன் அப்படின்னா அது 1 மணி நேரமா 2 மணி நேரமா படிக்கணும் சங்கல்பத்தை. 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹோமம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாயத்துக்கு, அதுக்கு 3 மணிக்கே உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா பக்கம் பக்கமா இருக்கு, அவ்வளவு பேரு. ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கும் நாள் நட்சத்திரம் திதி எல்லாம் படிச்சு ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு படிக்கணும். 10 பேருக்கு படிச்சு கடைசியில வந்து பேனர்ல என்ன தெரியுங்களா இருக்கும், லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு இருக்கும். ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணும்போது ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், லோகக்ஷேமார்த்தம். இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு, பகவானையே ஏமாத்துறமோ. அதெல்லாம் மகா யஜ்ஞக அப்படின்றது, மகா மக்ககா இல்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழானது. ஏன் அப்படின்னா லோக பலன்களை நீங்க உத்தேசம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே ஒரு எம்மம் பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அது காலி ஆயிடும். மகாமகன்றது வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு அர்ப்பிக்கப்பட்டால் அந்த யாகமானது மோட்ச பலனை கொடுக்குமோ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி, பிருகதாரண்யத்துல மந்திரம் வருது, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. முக்கியமானது யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாமல் செய்வதன் மூலமா அந்த பிரம்மத்தை அறிய ஆசை கொள்கிறார்கள் பிராமணர்கள். யார்? முமுட்சுக்கள். அப்ப முமுட்சுவா இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வித காரணத்து கொண்டு சங்கல்பம் பண்ணிட்டா சம்சாரம். ராகாத், இன்னைக்கு சாங்கியத்துல வந்துச்சுல்ல, ராஜசாத் ராகாத் சம்சாரக, ராஜசாத் ராகாத் சம்சாரக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகம் எங்க இருந்து வந்துச்சு? ரஜோகுண சமுத்பவா, காம ஏஷ குரோத ஏஷ. அதுல இருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுக்கும்? சம்சாரத்தை கொடுத்துரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த யஜ்ஞம் நிஷ்காமியமா ஈஸ்வரனுக்காக பண்ணப்படுதோ அதுதான் மகாமக, அதுதான் பெரிய யஜ்ஞமா இருக்கும். அந்த யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுபவர் பகவான், அதனால அவருக்கு பேரு மகா மகான்னு பேரு. அதுக்கப்புறம் நட்சத்திர நேமிகி, நட்சத்திர மண்டலத்துல படிக்க போற பாஷத்துல பெருசா சொல்றார் ஆச்சாரியார். இந்த மொத்த நட்சத்திர மண்டலத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கலசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணுவாங்க. என்கிட்ட இருந்துச்சு ஒரு டிராயிங் இருந்துச்சு, என்னோட சுவாமி கொடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, எங்கேயோ தேடி பார்க்குற புக்ல எல்லாம் அது தேடி கண்டுபிடிக்க முடியல. நட்சத்திர மண்டலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து இதை பாக்குறோம்ல, சப்தரிஷி மண்டலம் பாக்குறோம்ல, அது ஒரு ஃபார்ம்ல இருக்குல்ல, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? அந்த ஃபார்ம் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? அப்படியே தானே இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி இருந்து எப்படி இருக்கோ, முன்னாடி இருந்து என்னோட தாத்தா, அவரோட தாத்தா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திர மண்டலம், அந்த சப்தரிஷி மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வான மண்டலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு கலசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். கலசம் மாதிரி இருக்கிறது. யாராவது வைதிகர்களோ இல்ல நல்ல ஜோசியம் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, வானசாஸ்திரம் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, நட்சத்திர மண்டலத்துக்குள்ளார ஒரு கலசத்தோட அம்சம் வந்து ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கலசத்தோட ஃபார்ம் தான் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மத்த எல்லா நட்சத்திரங்களையும் கட்டி வைக்கிறது அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, பகவானுக்கு பேரு நட்சத்திர நேமிகின்னு பேர். நட்சத்திர நேமிகி அப்படின்னா நட்சத்திரங்களுடைய குடம் போன்றவர். இந்த எல்லா நட்சத்திர மண்டலத்துக்கும் மைய பகுதியா ஹப்பு மாதிரி இருக்கிறவர். அதனால அவருக்கு பேரு நட்சத்திர நேமிகின்னு பேரு. அதுக்கப்புறம் நக்ஷத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எல்லா நட்சத்திர மண்டலத்திலையும் சந்திரனா இருப்பவர் பகவான். அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நக்ஷத்திரின்னு பேரு, சந்திர வடிவானவர். அதுக்கப்புறம் க்ஷமக. க்ஷமக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து சாத்துரியம், திறமசாலின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் க்ஷமதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ஷமதான்னு சொன்னீங்கன்னா பொறுமைன்னு அர்த்தம். ரொம்ப பொறுமையா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ரொம்ப பொறுமையா இருக்காராம். ராமர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலியா, வால்மீகி ராமாயணத்துல வந்து ஆச்சாரியார் சொல்ற ரொம்ப பொறுமைசாலி. பூமி எப்படி ரொம்ப பொறுமையா இருக்கோ அது மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா க்ஷமக க்ஷமதா ரெண்டு அர்த்தம் இருக்கு. க்ஷமகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை. க்ஷமக அப்படின்றதுக்கு அர்த்தம் காரிய சமர்த்தம். ஒரு காரியத்தை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு பேரும் க்ஷமகான்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமீகனக. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீகனக அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லா காரியங்கள், சிருஷ்டி முதலிய காரியங்கள் இருக்குல்ல, இவற்றை எல்லாம் செய்பவர். நீங்க தமிழ்ல எழுதும் போது விரும்புகின்றவர்னு போட்டிருக்கேன். பதப்பதார்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீகினக, சிருஷ்டி முதலிய காரியங்களை விரும்புகின்றவர் அடிச்சிருங்க. சிருஷ்டி முறைய முதலிய காரியங்களை செய்பவர்னு அர்த்தம். ஈகான்னு பேர். சமீஹினக அப்படின்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமயக்கு ஈகா, நல்ல ஈகா. ஈகான சேஷ்டான்னு அர்த்தம். நல்ல சேஷ்டை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். நல்ல காரியம் பண்றவர். எந்த காரியத்தை பண்றவர்? சிருஷ்டி, ஸ்திதி, லயம், நிகிரகம், அனுகிரகம்னு சொல்லக்கூடிய 5 கிருத்தியங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றவர், நல்லா செய்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இதோட இது நிக்கட்டும். நாளைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீதியை பார்க்கணும். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராமநாமவராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः. ஓம் நாராயண. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம். நாளைக்கு அஷ்டமி ஜி, அஷ்டமி லீவு.